ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கோஜோவும் கெட்டோவும் ஏன் பிரிஞ்சாங்கன்னு சொல்ல போகிறோம். ஸோ வந்து கோஜோ அண்ட் கெட்டோ வந்து மிடில் ஸ்கூல்லேருந்தே ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. அவங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு யாருன்னு அடிக்க முடியாது. கோஜோ அண்ட் கெட்டோ வந்து ரொம்ப குட் பர்சன். ஆக்சுவலி கெட்டோ வந்து எல்லாருமே புரிஞ்சுப்பான். இப்போ வந்து கோஜோ வந்து எப்பவுமே சொல்லுவான், நம்ம ரெண்டு பேர் தான் ஸ்ட்ராங்கு. அது கூட கெட்டோ வந்து புரிஞ்சுப்பான். அவன் வந்து நம்ம என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உஷாராக இருந்துக்கணும். அந்த மாதிரி கெட்டோ வந்து எல்லாரோட இதுவுமே புரிஞ்சுப்பான். இப்போ என்னன்னா சீசன் டூவில் கோஜோவும் கெட்டோவும் வந்து ஒரு மிஷன், அதாவது ரீக்கான ஒரு பொண்ணை வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஒரு மிஷினு. ஃபஸ்ட்டு 10 டேஸில் சேவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு 4 டேஸ் நல்லா போச்சு. ரீகோவை ஃபஸ்ட்டு காப்பாற்றி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரீகோவை வந்து ட்ரிப்புக்கு கூட கூப்பிட்டு போனாங்க, ஸ்கூலுக்கு கூட கூப்பிட்டு போனாங்க. ரீகோ கொஞ்சம் ஸ்கூலுக்கு கூட கூப்பிட்டு போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ரீகோவை கூப்பிட்டு வந்துருக்கும் போது கோஜோ பாட்டுட்டு இன்ஃபினிட்டி ஆஃப் பண்ணிட்டு, நான் ஆஃப் கார்டாக இருந்தாலும் யார் வந்து நம்மளை அட்டாக் பண்ண போகிறேன்னு கோஜோ இருந்தான். அப்போ வந்து டோஜி, அதாவது அவங்ககிட்ட கர்ஸ்ட் ஸ்பிரிட் எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஹெவன் ஸ்குவாடை வச்சுக்கிட்டு ஒன்லி ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் தான் இருக்குது. ஸ்பீடு டோஜியை யாராலும் அடிக்க முடியாது. அப்போ வந்து கோஜோ வந்து சாப் பண்ணிடுவான் அவனோட கத்தியை வச்சு செஸ்ட்டில். அப்போ கோஜோ வந்து இவன் ஈஸின்னு நினச்சி அவன் அட்டாக்லாம் போடும்போது அவன் பாட்டுக்கு ஸ்பீடை யூஸ் பண்ணி டாச் பண்ணிட்டே இருந்தான். டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் அதுவும் அட்டாக் போட்டான் அவனோட ஹெவன் ஸ்பிரிட்லேருந்து. அதுவும் அட்டாக் போட்டு கோஜோ வந்து ரொமான் எக்ஸ்பான்ஷன் மாதிரி கோஜோ வந்து ஏதோ ஒரு இதில் வச்சுட்டு அவனை பார்க்க முடியாத மாதிரி பண்ணான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கோஜோ வந்து இன்ஃபினிட்டி ஆன் பண்ணிட்டான். ஏன்னா அவனும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் அவனோட ஹெவன் பிளேட் வந்து ரொம்ப பவர்ஃபுல். இன்ஃபினிட்டி லிமிட்லெஸ்ஸே தாண்டி உள்ளே போயிடுச்சு. அப்போ வந்து கோஜோவுக்கு எந்த பவருமே யூஸ் பண்ணிட்டான்னு தெரியல, இங்கே அங்கே ஃபுல்லாக குத்திட்டான். அப்போ வந்து கோஜோ இறங்கிட்டான். அதுக்கப்புறம் டோஜி வென்ட் டு கில் ரீகா. ஏன்னா ரீகாக்குன்னா அவனுக்கு 30 மில்லியன் கிடச்சிடும். ஏன்னா அவன் கேம்பிளிங் பண்ணுறதுக்கும் தோத்துட்டான். ஸோ ரீகாவை வந்து கெட்டோவும் ரீகாவும் போயிட்டு இருக்கும் போது கரெக்டாக டோஜி வந்து கன்னை வச்சு ரீகா சுட்டுருவான். கெட்டோனால நம்பவே முடியல ரீகா செத்தது. அதனால கெட்டோ என்ன பண்ணிட்டான்னா, கோவம் வந்து கெட்டோ வந்து டோஜி அட்டாக் பண்ணி இது பண்ணலான்னு பார்த்தான். கெட்டோவும் நிறைய அட்டாக்லாம் யூஸ் பண்ணான், கர்ஸ்ட் ஸ்பிரிட் ரெஸ்பாண்ட் பண்ண என்னெல்லாம் பண்ணான். ஆனாலும் எதுவுமே ஆகலை டோஜி கிட்ட. டோஜியும் எப்படியோ கெட்டோ வந்து ஸ்டாப் பண்ணிடுவான். இப்போ ரீகாவோட பாடி எடுத்துகிட்டு போய் தந்துட்டு வரும்போது கோஜோ இப்போதான் ரியல் கிளாஷு. கோஜோ வந்து RTC ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி திருப்பி உயிரோட வந்துடுவான். உயிரோட வந்த உடனே டோஜி வந்து ஒரே ஹேலோபர்ட்டில் முடிச்சு விட்டுருவான். இப்போ என்னன்னா ரீகாவோட பாடி வந்துருச்சு. இப்போ ரீகாவும் ஒரு நான் சோசர் தான், சோசர் இல்லை. ரீகா இறந்ததுல மற்ற நான் சோசரும் சிரிச்சாங்க, சூப்பரான வேலை பண்ணிருக்கீங்க, அவள் இல்லாதனால இப்போ எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம்னு. அப்போ நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஒரு போஸ்டில் பார்க்குறேன், ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கெட்டோ வந்து இந்த நான் சோசர்ஸோட ஒன்றில் இருப்பான். இங்கே கோஜோ வந்து எக்ஸிட்டில் வந்து ரீகா பாடி வச்சுட்டு ரெட்டாக இருக்கும். இது என்னன்னா கோஜோ வந்து ரீகா இறந்ததுல கோவம் வந்து ஆங்கிரினஸ் வந்து நான் சோசரிஸில் இருக்குது. இதுலேயே கெட்டோவில் பார்த்தீங்கன்னா கெட்டோ காலு கிட்ட வந்து பிளாக்காக இருக்கும். அது அவனுக்கு கோவம் ஏறுது டான்சர்ஸ்னால. ஆனாலுமே கோஜோ கூட கேட்டிருப்பான், நம்ம வேணால் இவங்களே சாவடிச்சிடலாமா. ஆனால் கெட்டோ சொல்லுவான், நம்ம சோர்சஸ்லாம் நான்சென்ஸ் தான் காப்பாற்றணும், சாவடிக்கூடாதான் சொல்லியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் அது 5 or 2 years அப்புறம் கோஜோ வந்து அவனோட டொமைன் எக்ஸ்பான்ஷனை கற்றுருக்க வந்து அவனோட இன்ஃபினிட்டியை பில்டப் பண்ண பார்த்தான். அப்போ தான் கோஜோ மனசில் இருக்குது, இப்போ எப்போதுமே கோஜோ தனியாக மிஷனுக்கு போகிறான், என்ன தனியாக அனுப்பிச்சிடுறாங்க, ஷோக்கு தனியாக அனுப்பிச்சிடுறாங்க. அதனால கெட்டோ வந்து வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு சோர்சர் வந்து
உனக்கு வந்து பிடிக்கலையா நான் சோசர் எல்லாமே சாவடிச்சிட்டு சோசஸ் மட்டும் இதுக்கு மேலே உலகத்தை பில்டு பண்ணுன்னு சொல்லுவான். இப்போ கெட்டோவும் நினச்சிட்டு அவனோட வில்லேஜை போயிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சாவடிச்சிட்டு வந்துடுவான். அதனால அதுக்கப்புறம் ஷோக்கோவுக்கு போயிட்டு பேசிட்டே இருந்தான். இது வந்து கோஜோ காதில் போய் கேட்ட உடனே உனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற அந்த மாதிரிலாம் கேட்கும் போது கோஜோ சொல்லுவான் யூ ஆர் ஸ்ட்ராங்கஸ்ட் பிகாஸ் யூ ஆர் கோஜோ சத்துரோ ஆர் யூ ஆர் கோஜோ சத்துரோ பிகாஸ் யூ ஆர் ஸ்ட்ராங்கஸ்ட். அப்படின்னா நீ வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஏன்னா நீ கோஜோ சத்துரோ, இல்லை நீ கோஜோ சத்துரோ ஏன்னா நீ ஸ்ட்ராங்கஸ்ட்டு. ஆனால் அதனால அதை வச்சு எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி போயிடுவான். அப்போ கெட்ட போகும்போது சொல்லுவான் உனக்கு என்ன சாவடிக்கு உனக்கு வந்து எனக்கு கில் பண்ணணுன்னா நான் வந்து கில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவான். அப்போ கூட கோஜோ வந்து பண்ணல, ஏன்னா கோஜோ கெட்ட வந்து அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இது மாதிரி பண்ணலாம் ஹேலோ பர்பிள் யூஸ் பண்ண போயிட்டா அவனை யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் டைம் பாஸ் ஒன்னே கோஜோ தான் இப்போ நீ இன்னொரு டவுட் உங்கள் மைண்டில் வந்திருக்கும். இப்போ கெட்டோ வந்து நினைப்பீங்க கெஞ்சாக்கு அப்போ ஏன் கெட்டோவை கெஞ்சாக்குவா கூப்பிடுறீங்கன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா ஒரு மூவி வந்திருக்கும். அதாவது வந்து கெட்டோ வந்து இந்த ஹைஸ்கூல் வந்துட்டு ஜுஜுட்சு ஹைஸ்கூல் வந்துட்டு இந்த ஜுஜுட்சு கிட்ட வந்து ஃபைட் பண்ண கேட்டிருக்கான். அப்போ கோஜோவும் இருந்தானா கோஜோ வந்து கெட்டோவோட ஒரு ஹேண்ட் எடுத்து கெட்டோனால பேச முடியாத மாதிரி பண்ணிட்டான். அப்போ வந்து கோஜோ கேட்டான் நீ அப்போவே நல்லா இருந்தீன்னா உனக்கு இந்த நிலைமை தேவையா கேட்டுட்டு கோஜோ கண்டுக்காம போயிடுவான். அதுக்கப்புறம் கெஞ்சாக்கு வந்து ஒரு ஏன்ஷியன்ட் சோசர். அவன் வந்து ஒரு பாடி இருந்து இன்னொரு பாடி போவான். அதில் இருந்து கெட்டோ பாடி வந்து இன்னும் இருந்தாலும் கெட்டோ பாடி உள்ள போயிட்டான். ஸோ திஸ் இஸ் த ஃபுல் ஸ்டோரி. மக்களே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.